ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீட்ல வாழ வந்த பொண்ணு மாத்திரை சாப்பிட்டான்னு தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுவாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடும்னு தான் நான் டாக்டர் கிட்ட இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனாலதான் அந்த நர்ஸ் அப்படி சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல டவுட் வருதுலப்பா? பாத்தியா அமுதா, இவங்க இப்பவும் இப்படிதான் இருப்பாங்க. நீ இவங்களுக்காக இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்கியே, பண்ணலாமா நீ? மணிகண்டா கொஞ்சம் சும்மா இருப்பா. முதல்ல நீ பேசி பேசி அவளை அழ வைக்கிறது நிறுத்துறியா? இங்க பாரு அமுதா, உனக்கு நான் இருக்கேன், மாமா இருக்காரு, உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்டா. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி புத்தி கெட்டத்தனமாலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? இனிமே உன்னை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அத்தைய நம்புடா. ஐயோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து அமுதா எப்படி இருக்கான்னு சொல்லலாம்ல. என்னன்னா உள்ள போலாமா? வேண்டாம், அப்புறம் அதுக்கும் இந்த மணிகண்டன் ஏதாவது சொல்லுவான். இங்க இருக்காங்க பாருங்க. தேவான அத்தை, நீங்க எப்படி இங்க? ஏமா, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. மா வா வா. அத்தை, டேய் சரவணா, அமுதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. அமுதா, வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு தானே போனேன். அப்புறம் எதுக்காக இந்த முடிவு எடுத்த? இது ரொம்ப தப்பு அமுதா. நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி நாங்கெல்லாம் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு பண்ண அமுதா. உன்னை நீ தானே பாத்துக்கணும் அமுதா. நீ அம்மா இல்லாத பொண்ணு, உனக்காக பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே உனக்காக யாராவது பேசினாலும் கெட்ட பேர் தான் வரும். இப்ப எங்களுக்கு வரல அந்த மாதிரி. தேனே, நாங்களே இப்படி நடந்துருச்சேன்னு ரொம்ப நொந்து போயிருக்கோம். நீ இப்படி எங்களை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. புனிதா உங்க வீட்டுல வந்து பேசிட்டு தானே வந்தா? ஆமா, புனிதா வந்தா. நான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லலையே. தேவானிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவளுக்கு நாங்க இருக்கோங்கிற ஞாபகமே வந்துச்சு. அது வரைக்கும் தேவானிய பத்தி யாராவது ஒருத்தராவது விசாரிச்சிங்களா? குழந்தை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? வாய்க்கு ருசியா அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? பத்திய சாப்பாடு ஏதாவது கொடுக்கணுமா? நீங்க யாராவது அப்படி கேட்டீங்களா? இல்லையே. இன்னமும் யாழ்னிய சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்கிற கோபம் உங்களுக்கு எல்லாம் இருக்கதானே செய்யுது. தேவான ஒத்த பொண்ணா பிறந்தவன் என் அண்ணன் வீட்டுக்கு தானே வாழ வந்தா. என் பொண்ணுக்கு என் அண்ணன் இருக்காரு, அண்ணி இருக்காங்க, அண்ணன் பசங்களா இருக்காங்க. அவளுக்கு அந்த வீட்டுல எந்த குறையும் இருக்காதுன்னு நினைச்சுதானே அவளை அங்க கட்டி வச்சோம். ஆனா இப்ப வரைக்கும் என் பொண்ணு தனியா தானே இருக்கா. அத பத்தி யாராவது பேசுனீங்களா? இப்ப வரைக்கும் கூட யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நானும் அமுதாவும் இங்க இருந்து கிளம்பலாமா? நீங்க உங்க குடும்ப சண்டைய பொறுமையா பேசிட்டு வாங்க. ஒருத்தி இந்த வீட்டால பண்ண டார்ச்சரால தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கா. இங்க வந்து பாசமலர் படம் ஓடிட்டு இருக்கீங்க. அமுதா, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். நீ முதல்ல சொல்லு, மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு அங்க அப்படி என்ன நடந்தது? நான் சொல்றேன். இதோ இங்க வந்து நிக்கிறாரே அமுதாவோட அண்ணன்,
அவரும் வல்லவனும் சேர்ந்து அமுதாவை என்னென்னமோலாம் பேசிட்டாங்க. பத்தா குறைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அவ்வளோ பேச்சு. நானே அவளை எதுவும் சொல்லல. இவங்களாம் யாரு? டேய், பொறுப்புலாம் பேசாதடா. ஏன் முதா, உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க நீ என்கிட்ட சொன்னல. உன் உரிமையை நீ இப்படிதான் விட்டு கொடுப்பியா? அந்த வீட்டுல நம்ம யாராலையும் எப்பவும் நல்லவங்களா இருக்க முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாமே புரியுதுக்கா. நீங்க பாப்பாவை எனக்காக அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் காட்டலாம் இல்லக்கா. பாவங்க அவங்க முகத்தை பாருங்க. பேத்திய இன்னும் பார்க்கலங்கிற வலி அவங்க முகத்துல தெரியுது பாருங்க. அதுவும் என்னாலதான் சண்டை பெருசாயிட்டே போகுதுன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. அதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்பவாவது மனசு மாறுங்கக்கா. பாத்தீங்களாங்க? மாமா, நான் இப்ப கிளம்புறேன். அக்கா, பாப்பாவை தொட்டில போடுற ஃபங்க்ஷன். இங்க பாரு அமுதா, நான் யார் சொல்லியும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். உனக்காக நான் வரேன். அமுதா, இங்க இருக்கிறவங்க எப்பவுமே தப்பு பண்ணவங்கள விட்டுருவாங்க. யார அவங்களால தண்டிக்க முடியுமோ அவங்கள மட்டும்தான் தண்டிப்பாங்க. தயவு செஞ்சு நீ உன் உடம்ப பாத்துக்கிறியா? அமுதா, நீ உன் உடம்ப பாத்துக்குமா. எங்க யாருக்குமே உன் மேல எந்த வருத்தமோ கோவமோ கிடையாது. தெய்வான சொன்ன மாதிரி உனக்காக நாங்க தொட்டில் போடுற ஃபங்க்ஷனை நம்ம வீட்லயே வச்சுப்போம். சரிம்மா, நாங்க வரோம். போலாம். உடம்ப பாத்துக்கோ அமுதா. நான் வரேன். தெய்வான அத்தை, அமுதா எப்படி இருக்கா? பாத்தீங்களா அவள? தெய்வான, உன்கிட்ட அமுதா ஏதாவது பேசினாளா? இப்ப எப்படி இருக்கா? ஏமாம்மா, இந்த வீடு அவளையும் மாத்திரும்ல. எனக்காத அண்ணன் தம்பிங்க தான் இல்ல. ஆனா அவ சொல்லி அழறதுக்கு அம்மா கூட இல்ல. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க இஷ்டம். தெய்வான, வாங்க போலாம் அம்மா. வாமா போலாம். சரவணா, தெய்வான, இவங்க எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்க? அமுதா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெய்வானைக்கு எப்படி தெரியும்?